சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ மிஸ்டர் மகேஷ், நான் டாக்டர் நடேசன் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். ஓகே. என்ன டாக்டர் காலையில கால் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு குட் நியூஸ் சொல்லலாம் தான். என்ன குட் நியூஸ் சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு தான் உங்க ரிப்போர்ட் எல்லாம் வந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க டாக்டர். அன்னைக்கு பைக்ல இருந்து நீங்க கீழே விழுந்து தலையில அடிபட்டுச்சுல, அதனால உங்களுக்கு இப்ப நல்லதுதான் நடந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மகேஷ், நீங்க கீழே விழுந்ததுனால உங்க தலையில உள்ள ஒரு முக்கியமான நரம்பு ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்ப எனக்கு வந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னோட கணிப்புப்படி உங்களுக்கு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வரத்துக்கு 200% சான்சஸ் இருக்கு. அப்படியா டாக்டர்? ஆமா மகேஷ், உங்களோட ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. அதனால நான் கொடுத்த டேப்லெட்ஸை மட்டும் மிஸ் பண்ணாம ரெகுலரா எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கூட அந்த டேப்லெட் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே டாக்டர். அந்த டேப்லெட் மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் மகேஷ். அதனால டேப்லெட்டை கரெக்டா சாப்பிடுங்க. இல்ல டாக்டர், டெஃபினட்டா மிஸ் பண்ண மாட்டேன். ம், கரெக்டா கண்டினியூஸா ஃபாலோ பண்றேன். அப்ப பிரச்சனையே இல்லை. அப்ப கண்டிப்பா ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். தேங்க்யூ சோ மச் டாக்டர். அப்படி ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டாக்டர். தேங்க்யூ சோ மச். இப்படி நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் நான் இப்பவே கால் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன் டாக்டர், கண்டிப்பா வரேன். ஓகே, பாய். எஸ், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரப்போகுது. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். நான் யாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, என் கூட படிச்சவங்க யாரு, முக்கியமா எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வர அந்த பொண்ணை யாருங்கிறது தெரிஞ்சிடும். முதல்ல இதை எல்லார்கிட்டயும் சொல்லணும். முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல இது அஞ்சலி கிட்ட தான் சொல்லணும். அவங்க தான் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன கவி, இன்னும் அப்பா அம்மாவை காணும்? இன்னைக்கு வெட்டிங் டேல அவங்க ரொம்ப பிஸி. அவங்க வந்த மாதிரி தான். எங்க அஞ்சலிய காணோம்? என்ன மகேஷ்? ஒண்ணும் இல்ல. மகேஷ், கவி, மகேஷ் இங்க அவசரமா இங்கே போறாரு? அததான் நானும் கேட்டேன். சரி, எங்க போறாரு? என்ன மகேஷ், யார தேடிக்கிட்டு இருக்கீங்க? அஞ்சலி எங்க? அவளை எதுக்கு தேடுறீங்க? அவங்க எங்கன்னு சொல்லு. அவ ஆர்ஃபனேஜ்ல படிச்சால, அவ ஃப்ரெண்டு ஒருத்திய பொண்ணு பார்க்க வராங்களாம். அதனால காலையிலே கிளம்பி போயிட்டா. ஓ, அப்படியா? என்ன மகேஷ், ஏன் அவளை தேடிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, அவங்கள காணுமேன்னு கேட்டேன். மகேஷ், இன்னைக்கு அப்பா அம்மாவோட ஆனிவர்சரினால எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் சீக்கிரம் வாங்க. ஓகே, கிளம்பி வரேன்.